ஏரலுக்கு பொருள் வாங்க வந்திருந்தோம். வந்த இடத்துல பொருள் வாங்கி முடிச்சுட்டு கிளம்புற நேரத்தில் ஒருத்தர் பஸ்ஸை தவற விட்டுட்டாரு. அவரை கூப்பிட்டோம், அவர் கவனிக்கலாம், மூவ் ஆன் பண்ணி போயிட்டாரு. என்ன இருக்குன்னு பார்த்தா தங்க பொருள் இருந்துச்சு. 6 பீஸ் இருந்துச்சு. என்ன பண்ணேன்னு தெரியல. கொஞ்சம் விசாரித்தோம். எங்களுக்கு மற்றவங்களை கொடுத்து கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. அப்புறம் சரி ரைட் ஓகே, போலீஸ் ஸ்டேஷனில் வந்து நம்ம சொல்லிடலான்னு போலீஸ்கிட்ட வந்து சொன்னோம். அவங்கள்ட்ட தகவல் சொன்னோம், பொருள் கொடுத்தோம். உடனே ஒரு சார் எங்கள் கூட அனுப்பி விட்டு சிசிடிவி செக் பண்ண சொன்னாங்க. ஒரு கடையில் வந்து அந்த கடையில் வந்து பார்க்கும்போது அவங்க சொன்னாங்க இப்படி தவற விட்டு அவங்க அழுதுட்டு போனாங்கன்னு சொன்னாங்க. உடனே அந்த யார் தவற விட்டாங்களோ அந்த நபரை பார்த்தோன்னே அடையாளம் கண்டுபிடிச்சிட்டோம். நாங்கள் இந்த அண்ணன் தான் அப்படின்னு சொல்லி அடையாளம் கண்டுபிடிச்சிட்டோம். அப்புறம் உடனே அந்த ஓனர் நகைக்கடை ஓனர் வந்து ஸ்டேஷனில் வந்து மேடம்கிட்ட பொருள் நல்லபடியா வாங்கிட்டாங்க. சாலையில் கிடைத்த தங்கம் எடுத்து பார்த்து செய்வதறியாது திகைத்த அக்கா தம்பி கொஞ்சம் கூட தாமதிக்காமல் காவல் நிலையத்திற்குள் ஒப்படைப்ப ஐயோ போச்சேனு கண் கலங்கி நின்றவரை நிம்மதி பெருமூச்சு விட செய்த தருணம். அக்கா தம்பியின் செயலை கண்டு மகிழ்ந்து பாராட்டிய காவல்துறையினர். யாரா இருந்தாலும் மிஸ் பண்ணிட்டாங்கன்னா ஒரு நிமிஷம் யாரும் கவனிக்காமலும் போகாதீங்க, எடுத்துட்டும் போயிடாதீங்க. இது வந்து யாரும் பார்க்க மாட்டாங்க, இது நம்மளுக்கு தானே அப்படியே எடுத்துட்டு போயிடாதீங்க. இன்னைக்கு அடுத்தவங்க பொருள் தவற விட்டது அதே மாதிரி நாளைக்கு நம்ம பொருள் தவற விடுவோம். நம்மளோடது கண்டிப்பா நம்ம கைக்கு வரும். ஏன்னா எல்லாருமே கஷ்டப்பட்டுருப்பாங்க. அதை பார்த்தோன்னே எங்களுக்கு ரொம்ப பக்குன்னு ஆயிடுச்சு. என்னடா பண்ண ஒரு நிமிஷம் அவ்வளோ பதட்டமா இருந்துச்சு. ஏதோ நாங்கள் திருடின மாதிரி எங்களுக்கு ஒரு பதட்டம் இருந்துச்சு. இருந்தாலும் போய் கொடுத்துட்டு ஒப்படைச்சிட்டு யார்கிட்ட கொடுக்காங்க கரெக்டாக சேஃபாக போயிட்டான்னு பார்த்துட்டு போயிடுவோன்னு கூடயே போய் போனோம். கரெக்டாக உரிய நபர்கிட்ட உடனே நடவடிக்கை எடுத்து கொடுத்தாங்க. ரொம்ப நன்றிங்க. ஏரல் பக்கத்துல விசித்ரா பொன்செல்வன் அப்படின்ற 2 பேரு அங்கிருந்த பஜாருக்கு பொருட்கள் வாங்க போயிருந்திருக்காங்க. அப்போ ஏரல் சவுக்கையம்மன் கோவில் பக்கத்துல மெயின் பஜார் ரோட்ல ஒரு பை கிடந்ததை பாத்திருக்காங்க. அதுல 6 தங்க மோதிரங்கள் இருக்கிறது தெரிய வந்திருக்கு. அதை எடுத்துக்கிட்டு 2 பேருமே ஏரல்ல இருக்கிற காவல் நிலையத்துக்கு போய் நடந்த விவரத்தை அங்க போலீசார் கிட்ட சொல்லியிருக்காங்க. அங்க இருந்த இன்ஸ்பெக்டர் சிசிடிவி கேமராவை ஆய்வு செஞ்ச போது வியாபாரி ஒருத்தர் ஒரு கடையில இருந்து மற்றொரு கடைக்கு இந்த தங்க மோதிரத்தை எடுத்துட்டு போகும்போது தவறு தெரிய வந்திருக்கு. இதை தொடர்ந்து தங்க மோதிரத்தை பையோட தவற விட்ட வியாபாரி கிட்ட பத்திரமா போலீசார் ஒப்படைச்சிருக்காங்க. மோதிரத்தை காவல் நிலையத்துல கொண்டு ஒப்படைச்ச விசித்ரா மற்றும் பொன்செல்வனுக்கு நேர்மையை பாராட்டி அவங்களுக்கு ஏரல் இன்ஸ்பெக்டர் விஜயலட்சுமி மற்றும் போலீசார் பொன்னாடை அணிவிச்சு பரிசு வழங்கி அவங்களை கௌரவப்படுத்தி இருக்காங்க. இது வீடியோ இணையத்துல வைரல் ஆகி இருக்கு. இந்த வீடியோ தொடர்பான உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்க.